நடப்பது மைனாரிட்டி மக்களின் ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, சபாநாயகர் அப்பாவை சொல்லியிருக்கிறாரு, இது உங்களுக்காக அமைந்த ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார். என்னடா சிரிக்கிற? பயமுடா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2006 to 2011 இதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேலை அப்படி அதை சொல்றேன். அது வந்து மெஜாரிட்டி இல்லங்கிறதுக்காக. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. சிறுபான்மை மக்கள் எந்த மக்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசால் ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இந்த ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி பேசுறது உண்மைதான். அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து இந்துக்களுக்கான ஆட்சி நீங்க எங்கேயுமே சொன்னதில்லை. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. நீங்க இந்துக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்களா இல்லையா? உங்களோட கோட்பாடு இந்துத்துவா தானே, அதுல சமரசமாக. நான் வந்து சிறுபான்மை ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அது வந்து இப்ப பெருந்தன்மைன்னு பாப்பீங்க. இந்துத்துவ ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லவே மாட்டாரு, அது வந்து உள்நோக்கம்னு சொல்லுவீங்க. அது லாஜிக்கலா இருக்கா? நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் வந்து கொல்லப்படுறார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இணக்கமா வந்து தோழமை சுத்திக்கிட்டு இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்படுறார். எத்தனை பேர் தூக்குறதும் போய்பட்டிருக்காங்க? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பாத்தீங்களா, சங்கர சுப்புன்னு ஒரு வழக்கறிஞர், இன்னைக்கு அவருடைய மகனை வந்து கொலை பண்ணிட்டாங்க. சிபிஐ வரைக்கும் போச்சு, எல்லாமே சிபிஐ வந்து கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி பல வழக்குகளை சொல்லலாம். இன்னி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே. அதான் எஃபிஷியன்சியான்னு கேட்கிறேன். அதான் நல்லாட்சி. அப்படி என்ன 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சி இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியுமா? நீங்க எஃபிஷியன்ட் சொல்லுவீங்களா? இல்ல நீங்க சொல்லுவீங்களா? இல்ல சார், ஏடிஎம்கே ஆட்சி எஃபிஷியன்ட் ஆட்சி நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப டிஎம்கே ஆட்சி என்ன சொல்லுவீங்கன்னு கேள்வி வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இது ரெண்டு தான். இல்ல, என்னுடைய வேங்கை வயல்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஜெயக்குமார் தனசிங்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நல்ல ஆட்சின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. இது 2 வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்றதுனால இது கட்டாட்சின்னு சொல்ல முடியுமா? இந்த ஜெயக்குமார் தனசிங்க கொன்னவங்களும் வேங்கை வயல்ல செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டான இருக்காங்க. எங்கேயோ யாரோ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அது எனக்கு யாரோ சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நடமாடலையா? இங்க இல்லையா? அவங்க ஏதாவது இறைவனுடைய ஏற்பாடாது? அவங்க வந்து செய்யாம நடந்துருச்சா? இது வந்து எப்படி நடந்துச்சு? யாரோ மனிதர்கள் தான் செஞ்சிருக்காங்க. நிரபராதி அந்த காலத்துல பிக்ஸ் பண்ணிடக்கூடாது. சில தடுமாற்றங்கள் காவல்துறைக்கு இருக்கதான் செய்யுது. இல்ல, போலீஸ் நீங்க வச்சிருப்பீங்க. அண்ட் வந்து பாண்டே வந்து உங்களுக்கு துப்பு கொடுக்கணும். எனக்கு புரியவே இல்லை. இல்ல, நீங்க தான் சொன்னீங்க நடமாடிட்டு இருக்காங்க. நடமாடலன்னு சொல்லுங்க. அப்படி யாருமே இல்லன்னு சொல்லிருங்க. தனசிங் அவரா இறந்துட்டு யாருமே இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். அழுதுக்கு இருக்க நீ தமிழ்நாட்டுல போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, கல்லூரிகள்ல போதைப் பொருள் நீங்க பார்த்திருப்பீங்க. பட்டப்பகலில் கஞ்சா போதையை சுற்றித் திரியும் இளைஞர்கள். 17 வயதுக்குட்பட்ட 4 சிறுவர்கள் வந்துள்ளனர். அவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நல்லாட்சியில. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இந்த சம்பவம் நடக்கிறது போதை தான். போதையில தான் செய்யறான். தமிழ்நாடு போதை ஒழிப்பு 2.0, 3.0, 4.0 எல்லாம் பண்ணாங்க. எந்த பயனும் இல்ல. நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறவங்கள, இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருது? நீ குஜராத்ல இருந்து வருது, அதானிட்ட இருந்து வரலாம், திரும்பி சொல்லிடுறாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூஸ் போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. நான் சொல்லல, நிறைய எங்க இருந்து வருது? நிறைய இது எங்க இருந்து வருதுன்னு சார், பக்கத்துல கேரளால மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. கேரளால கொடுத்துட்டாங்க இருக்கா, நான் வந்து வச்சுக்கலாமே என் ஊர்ல. பக்கத்துல வந்து பாலியல் வன்முறை நடக்குது. அப்ப நான் என் வீட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச முடியாதா? இல்ல, கூட்டாட்சி தத்துவம் தான் சார். சட்டம் ஒழுங்கு உங்கள்கிட்ட இருக்கு சார், கூட்டாட்சியில இல்ல. சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ஊர்ல ஒருத்தர் சாராயம் வைக்கிறான், கள்ளச்சாராயம் வைக்கிறான், 65 பேர் சாகுறான், இந்த ஊர்ல போதை பொருள் நடக்குது, அது நாம் பொறுப்பு. அதுக்கு நரேந்திர மோடி அதானி தான் பொறுப்பா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். ஆனா இதை ஊக்குவித்து மாநிலம் விட்டு மாநிலம் வருதுன்னா ஒன்றிய உளவுத்துறை, ஒன்றிய ஐபி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எல்லை பாதுகாப்பு படை, கோஸ்ட் கார்டு இருக்கு, நேவி இருக்கு. நம்ம இவங்களெல்லாம் மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு, சிபிசிடி இருக்கு, இதே போதை பொருட்கள் இருக்கு, இதே கடலோர காவல்படை இருக்கு. நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார்? கரெக்ட். அவங்க என்ன செய்யறாங்க? இவ்வளவு நடக்குது, போலீஸ் என்ன பண்ணுது?